முதலாவதாக இந்த கலை நிகழ்ச்சியின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்துடன் ஆரம்பிப்போம். எல்லாரையும் எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டுகிறேன். திருநாடும்
இருந்தது? அது உங்க கைத்தட்டல் மூலமாக தானே தெரிஞ்சுக்கணும். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாமா? அடுத்ததாக ஒரு அருமையான ஒரு பரதநாட்டியம் இந்த நாட்டியத்தை வந்து பிரசன்ட் பண்ண போறது டாக்டர் சுகந்தி அவர்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் வந்து பரதநாட்டிய ஆசிரியை, மருத்துவர், புத்தக எழுத்தாளர், முக்கியமாக ஐக்கிய நாட்டு சபையினுடைய உறுப்பினர் அவர்கள். ஆனா அவங்கள பார்த்தா எனக்கு அப்படி தெரியல, ரொம்ப சிம்பிளா தான் இருந்தாங்க பார்க்கும்போது. தாய் மண்ணை முத்தமிட வேண்டும், தமிழ் மண்ணை சுற்றி வர வேண்டும் என்று தாய் மண்ணையும் சரி தமிழையும் சரி நமது தலைவரையும் சரி புகழ்ந்து பாடி நடனம் ஆடி இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக்க போறாங்க. ஒரு பலத்த கைத்தட்டலோட டாக்டர் சுகந்தி அவர்கள் இந்த மேடையில்.
எந்த மேடைக்கு போனாலும் சரி, எவ்வளவு உற்சாகமான பாட்டுக்கு நம்ம எல்லாரும் டான்ஸ் ஆடினாலும் சரி, இந்த ஒரு பாடலை கேட்கும்போது மட்டும் எங்கிருந்து கண்ணில இருந்து தார தாரையா தண்ணீர் வரும்னு தெரியாது. நம்ம கேப்டன் மட்டும்தான் மனசுக்குள்ள நிற்பாரு. ஜெர்மனி நாட்டிலிருந்து இங்க வந்து இவ்வளவு அழகாக ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாமா? அடுத்ததாக ஒரு அழகான கவிதையை உங்களுக்கு இந்த மேடையில அரங்கேற்ற போறாங்க. நன்னன் என்னும் குறுநில மன்னன் ஆண்ட செங்கன்மா நகரை இன்றெடுத்த தவப்புதல்வி இவங்க. மக்களின் முதல்வர் கேப்டன் பாசறையில் மலர்ந்து தீப நகரில் கேப்டனை பற்றி கவி பாடியதால நம்ம அந்நியாரனுடைய அகம் மகிழ்ந்து பாராட்ட மற்றும் மாநாட்டு மேடைகளில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பும் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி ஒரு அழகான கவி பாடுறதுக்காக வராங்க. 9ஆம் வகுப்பு மாணவி அவங்க. மோகினா ஸ்ரீ அவர்களை மேடைக்கு அனுப்புறோம். மோனிகா ஸ்ரீ அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஒரு பாத கைத்தறலோட. 9ஆம் வகுப்பு மாணவி எவ்வளவு சரளமாக பேசுறாங்க அப்படிங்கறது இப்போ உங்க கண் முன்னாடி தெரியும். நானே ரொம்ப வியந்து போயிருக்கேன் இப்படி பேசுறதுதான். ஆனா அவங்களுடைய தமிழும் அழுத்தமும் அவ்வளவு அழகாக இருந்தது. உங்களுக்காக. அச்சமில்லை, அமுங்கதிலும் இல்லை, நடுங்கதிலும் இல்லை, நாணுதலும் இல்லை, ஏது நேரிலும் விடற்பட மாட்டோம், அண்டம் சிதறினாலும் அஞ்ச மாட்டோம், உடலும் அறிவும் உயிரும் உழவே, யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம், நாங்கள் கேப்டனின் தொண்டர் என்று சொல்லிக் கொள்வதில் யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் என்ற வைர வரிகளை தொழுது முத்தமிழ் சங்கம் மித்த மதுரை மண்ணின் திருமகளாகவும் மனித கடவுள் கேப்டனின் மறு உருவமாகவும் அன்று சிவகங்கை சீமையை வெள்ளையர்களிடம் இருந்து காப்பாற்றிய வீரமங்கை வேலுநாச்சியாரை போல் இன்று தமிழக மக்களை கொள்ளையர்களிடம் இருந்து காப்பாற்றிட அரசியலில் களம் காணும் ஒரே வீரமங்கையாக திகழும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்களின் அன்னையாகவும் ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி என அழைக்கப்படுகின்ற அஷ்டலட்சுமிகளை ஒருங்கே பெற்ற அர்த்த நாரீஸ்வரரின் ஒரு பாகமாக திகழும் பராசக்தியை போன்று புரட்சி கலைஞரின் நிஜ சக்தியாக விளங்கும் புரட்சி அன்னையையும் அன்று பாரத போரில் பாண்டவர்களுக்கு சாரதியாக விளங்கி பாரத போரினை வாகைச்சூட செய்த பகவான் கிருஷ்ணரை போன்று இன்று அரசியலில் அன்னார் விஜய பிரபாகரன் அவர்களையும் கலை உலகில் அன்னார் சண்முக பாண்டியன் அவர்களையும் போற்றும் வகையில் இருவரின் புகழை உச்சமடைய செய்வது தம் லட்சியம் என கருதியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சாரதியாகவும் இளைஞர்களின் எழுச்சி தளபதியாகவும் விளங்கும் திரு LKS சார் அவர்களையும் இம்மேடையில் எமக்கு பேச வாய்ப்பு வழங்கிய தலைமை கழக செயலாளர் ஐயா பார்த்தசாரதி, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் கடலூர் மாவட்ட செயலாளர் ஐயா சிவக்கொழுந்து, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் அவர்களுடன் செயலாற்றுகின்ற நிர்வாகிகளையும் என்னை பரிந்துரை செய்த திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் ஐயா அவர்களையும் கழக தோழர்களையும் வணங்கி எமது தகப்பனார் செங்கம் APS அசோக்குமார் அவர்கள் கேப்டனை பற்றி இயற்றிய புகழ் மாலையை உங்கள் முன் கவிப்பாட வந்துள்ளேன். உங்கள் சகோதரி மோனிகா ஸ்ரீ. மதுரை மண்ணில் பிறந்தவரே, மக்களை காக்க உழைத்தவரே, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவரே, ஏழை மக்களின் துயத்துடைக்க முனைந்தவரே, மக்கள் மீது அன்பை பொழிந்தவரே, ஆண்ட ஆளழகருக்கு மகனாக பிறந்தவரே, பணமே பிரதானம் என வாழ்பவர்களின் இடையில் குணமே பெரியது என வாழ்ந்தவரே, திரைத்துறையில் உயர்ந்து திகழ்ந்தவரே, திக்கு முக்காடிய நடிகர் சங்க கடனை அடைத்தவரே, முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கு விழா
மைந்தனே, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த எங்கள் நரசிம்மரே, லஞ்ச லாவண்யமற்ற அரசை தந்திட துணிந்து செயல்பட்ட எங்கள் பேரரசே, உங்கள் உன்னத உழைப்பால் உச்சமடைந்தீர். நீர் அதனை போன்றே உம்மை நேசித்தவர்களையும் உச்சமடைய செய்த மனிதருள் புனிதரே, கனவு நாயகன் APJ அப்துல் கலாம் மீது மற்றற்ற அன்பு கொண்ட தூயவனே, மக்களின் முதல்வனே, கர்ம வீரர் காமராஜரை போல் காவிரி, முல்லை, பெரியாறு போன்ற நதி பிரச்சனைகளுக்காக உந்தன் தலைமையில் போராடிய போராட்டங்கள் எத்தனையோ சொல்ல முடியவில்லையே. வாழ்ந்தான் வாழ்ந்தான் வாழ்ந்தான், இந்த விஜயகாந்த் மக்களுக்காகவே வாழ்ந்தான் என நித்தம் நித்தம் உமது நாவால் உச்சரித்தவரே, கடையேழு வள்ளல்களை கண்டதில்லை நாங்கள் ஐயா, கடையேழு வள்ளல்களை கண்டதில்லை நாங்கள் ஐயா. அத்தனை வள்ளல்களையும் ஒருங்கே பெற்ற கொடை வள்ளல் கர்ணனை கண்டோம் உம்மால் நாங்கள் ஐயா. அத்தனை வள்ளல்களையும் ஒருங்கே பெற்ற கொடை வள்ளல் கர்ணனை கண்டோம் உம்மால் நாங்கள் ஐயா. சாதி மதங்களை கடந்த சமத்துவ நாயகரே, புரட்சி தீபம் ஏந்தி புதிய சகாப்தம் படைத்திட அரசியலில் களம் கண்ட கல்நகரையா நீர். வானத்தை போல் மனம் படைத்த எங்கள் அண்ணாவே, உலகமெல்லாம் வாழும் மக்கள் அனைவராலும் மனித நேயத்தலைவர் கேப்டன் என போற்றப்படுகின்ற எங்கள் காவிய தலைவா, கண்ணுக்கு கண்ணாகவும் கானகத்து வண்டாகவும் மல்லிகை பூச்செண்டாகவும் மறிக்குழந்து வாசமாகவும் மலர்ந்த முகத்துடன் மார்கழி மாதத்தில் மக்கள் கூடும் கோயம்பேட்டில் உமது உழைப்பால் உருவான ஆண்டாளக சன்னதியில் துயில் கொண்டிருக்கும் மக்கள் செல்வரே, உம்மை குல தெய்வமாக கருதி, உம்மை குல தெய்வமாக கருதி தினம் தினம் ஆயிரம் ஆயிரம் மக்கள் வருகிறார்கள் உந்தன் சன்னதியை நாடி. இதனை கண்ட கயவர்களின் கண்ணால் உமக்கு கண்ணுப்பட போகுதையா, உமக்கு கண்ணுப்பட போகுதையா. வாழ்ந்த காலத்தில் உம்மை தூற்றியவர்களும் இன்று உந்தன் கொடை வள்ளலை கண்டு போற்றுகிறார்கள் தலைவா. ஆதலால் தான் நீர் அனைவராலும் மனித நேயத்தலைவர் கேப்டன் என போற்றப்படுகின்றீர்கள் தலைவா. அகங்காரத்தை ஒழித்து ஓங்காரமாய் வாழ்ந்த ஒப்பற்ற தலைவா, அச்சய பாத்திரமே அசந்து போகுதையா. உந்தன் அன்னமிட்ட கரங்களை கண்டு அச்சய பாத்திரமே அசந்து போகுதையா. உந்தன் அன்னமிட்ட கரங்களை கண்டு மக்களின் அங்கங்களை ஆள அரசியலில் அவதாரம் எடுத்த எங்கள் ரமணாவே, மதுரை மாநகர் இன்றெடுத்த தீரரே, எங்களை வியக்க வைத்த விந்தையே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தந்தையே, கல்விக்கு கண் திறந்த காமராஜரின் வழித்தோன்றலே, அன்று ஏழை மாணவர்கள் கல்வி அறிவினை பெற பல பள்ளி கூடங்களை திறந்தார் காமராஜர். இன்று ஏழை மாணவர்கள் கல்வி அறிவினை பெற தமிழகம் முழுவதும் இலவச கணினி மையத்தினை பகிர்ந்த பகுத்தறிவு பகலவனே, எளிமையின் ஏங்காத தலைவனே, கதிர்வேட்டியினை கட்டி கதிர்வேட்டியினை கட்டி தரணி எங்கும் தமிழக பாரம்பரியத்தை நிலைநாட்டிய தமிழக மண்ணின் மைந்தனே, கதிர்வேட்டியினை கட்டிய போதும் கதிர்வேட்டியினை கட்டிய போதும் கரைப்படியாத கரங்கள் ஐயா உமது கரங்கள், கரைப்படியாத கரங்கள் ஐயா உமது கரங்கள். இப்பவே உள்ளளவும் புகழ்மங்கா புதையல் ஐயா, இப்பவே உள்ளளவும் புகழ்மங்கா புதையல் ஐயா. எங்கள் தவசி ஐயா வாழ்க வாழ்கவே, உந்தன் புகழ் என்றென்றும் வாழ்க வாழ்கவே. நன்றி, வணக்கம். நாடி இதனை கண்ட கயவர்களின் கண்ணால் உமக்கு கண்ணுப்பட போகுதையா, உமக்கு கண்ணுப்பட போகுதையா. வாழ்ந்த காலத்தில் உம்மை தூற்றியவர்களும் இன்று உந்தன் கொடை வள்ளலை கண்டு போற்றுகிறார்கள் தலைவா. ஆதலால் தான் நீர் அனைவராலும் மனித நேயத்தலைவர் கேப்டன் என போற்றப்படுகின்றீர்கள் தலைவா. அகங்காரத்தை ஒழித்து ஓங்காரமாய் வாழ்ந்த ஒப்பற்ற தலைவா, அச்சய பாத்திரமே அசந்து போகுதையா. உந்தன் அன்னமிட்ட கரங்களை கண்டு அச்சய பாத்திரமே அசந்து போகுதையா. உந்தன் அன்னமிட்ட கரங்களை கண்டு மக்களின் அங்கங்களை ஆள அரசியலில் அவதாரம் எடுத்த எங்கள் ரமணாவே, மதுரை மாநகர் இன்றெடுத்த தீரரே,
எங்களை வியக்க வைத்த விந்தையே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தந்தையே, கல்விக்கு கண் திறந்த காமராஜரின் வழித்தோன்றலே, அன்று ஏழை மாணவர்கள் கல்வி அறிவினை பெற பல பள்ளி கூடங்களை திறந்தார் காமராஜர். இன்று ஏழை மாணவர்கள் கல்வி அறிவினை பெற தமிழகம் முழுவதும் இலவச கணினி மையத்தினை பகிர்ந்த பகுத்தறிவு பகலவனே, எளிமையின் ஏங்காத தலைவனே, கதிர்வேட்டியினை கட்டி தரணி எங்கும் தமிழக பாரம்பரியத்தை நிலைநாட்டிய தமிழக மண்ணின் மைந்தனே, கதிர்வேட்டியினை கட்டிய போதும் கரைப்படியாத கரங்கள் ஐயா உமது கரங்கள், கரைப்படியாத கரங்கள் ஐயா உமது கரங்கள். இப்பவே உள்ளளவும் புகழ்மங்கா புதையலையா, இப்பவே உள்ளளவும் புகழ்மங்கா புதையலையா, எங்கள் தவசி ஐயா வாழ்க வாழ்கவே, உந்தன் புகழ் என்றென்றும் வாழ்க வாழ்கவே. நன்றி, வணக்கம். எனக்கு என்ன டவுட்னா, 9ஆம் வகுப்பு மாணவிக்கு நம்ம கேப்டன் மேல இவ்வளவு பாசம் எங்கிருந்து வந்தது, யார் ஊட்டி கொடுத்தது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு. இவ்வளவு கவர்ந்து எழுதக்கூடிய ஒரு கவிதை அப்படின்னும் போது அம்மா அப்பா அவங்க வந்து உங்களுக்கு கேப்டன் அவர்களை பத்தி நிறைய எடுத்து சொல்லியிருக்காங்க. இல்ல, சின்ன வயசுல இருந்தே கேப்டன்னா ரொம்ப பிடிக்கும். அவருடைய திரைப்படங்கள்லாம் அவ்வளோ ரொம்ப சூப்பரா இருக்கும். அவர் மக்களுக்கு உதவி செஞ்ச அவ்வளோ விஷயங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இதுக்கு காரணம். ரொம்ப நன்றி. ஒரு 9ஆம் வகுப்பு மாணவிக்கு எங்க கேப்டன் இந்த இடத்துல நின்னு அவர் பேசினா அப்படி பொறி தட்டுற மாதிரி பேச, அதனால எனக்கு கேப்டனை பிடிக்கும்னு சொல்ற